தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலையில் சிக்கப் போகும் பல அரசியல் பெரும் புள்ளிகள். மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம். பல உண்மைகளை உளறிய சுரேஷ் சாலே அதிரடி காட்டும் சாணி அபயசேகர. சுரேஷ் சாலேவை கைது செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும். களத்தில் குதித்த முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர. மட்டக்களப்பில் பாழ் கிணத்திலிருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. சிக்கிய மற்றும் ஒரு நபர். அனுர அரசாங்கம் ஏமாற்று நாடகமாடுகிறது, மக்களை ஏமாற்றுகிறது. கடுமையாக எச்சரித்த நாமல் ராஜபக்ச. காலவரையற்ற ரீதியாக இன்று முதல் இடைநிறுத்தப்படும் ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஊழல் வழக்கில் சிக்கினார். விசாரணைகள் தீவிரம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கில் இருந்து பிரதிநிதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதியரசர்களான PNR சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு இந்த வழக்கில் இருந்து இலங்கை கடற்படையின் புலனாய்வு பிரிவை சேர்ந்த 3 உள்ளிட்ட அனைத்து பிரதிநிதிகளையும் மேல் நீதிமன்றம் விடுவித்திருந்தது. மேல் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சட்டமா அதிபர் திணைக்களம் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே இந்த அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னர் நடைபெற்ற விசாரணையின் போது ஜீர சபையினருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி வழங்கிய அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிநடத்தல்கள் போதியதாக இருக்கவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான மன்னிப்பு வழங்கப்பட்ட சாட்சியின் சாட்சியத்தை எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்பது குறித்து ஜீர சபையினருக்கு முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இரவு 11 மணி வரை ஜீரர் சபையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு நள்ளிரவை தாண்டி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டமை அசாதாரணமானது என்றும் நீதிமன்றம் கவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கொழும்பில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் லக்ஷ்மன் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இக்கொலை வழக்கில் தற்போது மீள் விசாரணை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதன்போது சாலேவுக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் தங்கள் கட்சிக்காரர் மீதான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபிஷேகரை விடுத்து வேறு ஒருவரிடம் ஒப்படைக்குமாறு கோரி நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்தனர். அதன்படி அந்த விடயத்தில் உள்ள உண்மைகளை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் இஸ்ரு நேத்திகுமார ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடங்கியதிலிருந்தே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபிஷேகர விசாரணையை நடத்தி வருவதால் அவரை விசாரணையில் இருந்து நீக்குவதற்கான உத்தரவு பெரும் சிக்கலாக அமையும் என்று சுட்டிக்காட்டி அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க மறுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த போது நெற்கொழும்பில் உள்ள வழிபாட்டு தலங்களை காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த ஒரு சாட்சியின் இல்லத்திற்கு சுரேஷ் சாலேவின் புலனாய்வு அமைப்புகள் சென்றிருந்ததாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்னர் இந்த வழக்கு ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபரான சுரேஷ் சாலே உட்பட அனைத்து சந்தேக நபர்களையும் அந்த தேதியில் நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் சாலேவின் கைது முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை முறியடிக்க அயராது உழைத்த சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது ஒரு தேச துரோக செயல் என்றும் வீரசேகர கூறியுள்ளார். அத்தோடு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் ஏனைய விசாரணை அறிக்கைகளிலும் சாலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கான கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான குற்றப்பத்திரங்கள் இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டன. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் கொடவில முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த அழைப்பாணைக்கு அமைய அமைச்சர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். குற்றப்பத்திரங்கள் கையளிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சரை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரிவு பிணைகளில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் அவரது விரல் அடையாளங்களை பெற்று அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் 2016ஆம் ஆண்டு லங்கா உர நிறுவனத்தில் பணியாற்றிய காலம் மற்றும் கொள்முதல் நடவடிக்கையின் போது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொடுத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 88,59,708 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியிருந்தமை என்பன முக்கிய விவரங்களாக காணப்படுகின்றது. இலஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் ஊழல் செய்ததாக எரிசக்தி அமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான முன்கூட்டிய விசாரணையினை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடத்துவதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக போலீஸ் மா அதிபர் செயற்படுகின்றார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மீது ஒட்டுமொத்த சுமையையும் திணிக்க அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது. நெருக்கடி நிலைமையை கையாளும் திறன் அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளான போது மக்கள் விடுதலை முன்னணி அந்த நெருக்கடியை தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தியது. தமது ஆதரவாளர்களை வீதிக்கு இறக்கி போராட்டங்களை தோற்றுவித்தது. நெருக்கடியான நிலைமையில் அரசாங்கங்களை பலவீனப்படுத்தும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் செயற்பட்டதை போன்றோ நாங்கள் செயற்பட போவதில்லை. மக்களை வீதிக்கு இறக்கவும் இல்லை. எதிர்க்கட்சிகளை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட போது அரசாங்கம் அதை பொருட்படுத்தவில்லை. தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின் உற்பத்தி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. தரமற்ற நிலக்கரி கொள்வனவு செய்யப்படவில்லை, நட்டம் ஏற்படவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் குறித்த நிலக்கரி உற்பத்தியால் பல பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்படுகின்றார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள், அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களில் ஒரு பகுதியை விசாரணை செய்வதற்கு தமக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததாகவும் அந்த பகுதியில் எவ்வித முறைகேடுகளும் கண்டறியப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை சுங்க திணைக்களம் பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் பல்வேறு வகையான போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பான 147 சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு 5.8 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 435 கிலோகிராம் போதைப் பொருள் சுங்கப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தான் பணிப்பாளராக கடமையாற்றும் தடுப்பு பிரிவுக்கு குறித்த கொள்கலன்களில் ஒரு தொகுதி விசாரணைகளுக்காக கிடைத்தது. இதன்போது முன்னெடுக்கப்பட்ட கணாய்வு மற்றும் தணிக்கைகளின் போது அந்த கொள்கலன்களை இறக்குமதி செய்த நிறுவனங்கள் தொடர்பில் எவ்வித சட்டவிரோத நடவடிக்கைகளும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் குறித்த 323 கொள்கலன்கள் தொடர்பான முழுமையான அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இது குறித்த இறுதி தீர்மானத்தை வழங்க முடியும். தற்போது தான் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தான் பரிசோதனை செய்த கொள்கலன்களுக்கு மாத்திரமே செல்லுபடியாகும் என்றார். மட்டக்களப்பில் பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை சம்பவம், மயக்க மருந்துகள் மீட்பு, ஒருவர் கைது. இதனையடுத்து நேற்று வியாழக்கிழமை இரவு கொள்ளையர்களின் காஞ்சங்குடா வீட்டை முற்றுகையிட்ட போது நிலத்தில் 2 அடி ஆழத்தில் பாதுகாப்பாக பொலித்தீன் பைகளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சையின் போது பாவிக்கப்படும் 6 மயக்க மருந்துகளை கொண்ட போத்தல் மற்றும் மயக்க மாத்திரைகள் மருந்துகள் மீட்டனர். அதனைத் தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் வீடு ஒன்றை முற்றுகையிட்டு 37 வயதுடைய ஆட்டோ ஓட்டுநர்
ஒருவரை கைது செய்ததுடன் அவரது வீட்டின் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த கொள்ளையர்கள் வழங்கிய மயக்கத்துக்கு பாவிக்கும் ஸ்பிரேயர் போத்தல் ஒன்றையும் குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ ஒன்றையும் மீட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த கொடூர சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருப்பதுடன் இக்கொலையின் பின்னணியில் உள்ள முழுமையான வலையமைப்பை கண்டறியும் நோக்கில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தி வருவதுடன் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீன் பிறப்பாக்கிகள், மீன்பிடி படகுகள் மற்றும் விவசாய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கு QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விடயத்தை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வரும் வாரத்தில் அதிகரிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். எரிபொருள் நிலையங்களில் QR குறியீட்டை காண்பிப்பதன் மூலம் அவர்கள் எரிபொருளை பெற முடியும். திங்கட்கிழமை இந்த வகையின் கீழ் எரிபொருளை பெறுவதற்கான நடைமுறையை நாங்கள் தெளிவாக விளக்குவோம் என்று சுமது ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தொடரும் மோதலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் QR முறைமையை அறிமுகப்படுத்தி எரிபொருள் விநியோகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து பொது சேவைகளும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 1:30 மணிக்கு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமைப்பு சரி செய்யப்படும் வரை அனைத்து சேவைகளும் இயங்காது என்று ஆட்கள் பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது.